ராதாபுரம் தொகுதியோட ஒரு பகுதிக்கு முக்கிய நீராதாரமா இருக்கிறது நம்பியார். அந்த நம்பியாரினுடைய கடைமடை பகுதிக்கு தண்ணி போகல பல ஆண்டுகளா அப்படின்னு சொல்லி அந்த பகுதி விவசாயிகள் எல்லாருமே அந்த நம்பியாரை சீரமைக்கணும்னு சொல்லி முன் வர்றாங்க. அந்த நதியோரம் இருந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிதி கூட அவங்களே திரட்டி அனுமதி மட்டும் கிடைச்சா போதும் அந்த நதியை சீரமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேலை செய்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை அணுகி பல துறைகளையும் ஒருங்கிணைச்சு சிஎஸ்ஆர் நிதிகளையும் திரட்டி பணிகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய மக்கள் பிரச்சனையை உணர்ந்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை செய்கிற ஒரு எம்எல்ஏ என்ன செய்வார்? அந்த மக்களுக்கு முழு ஆதரவை கொடுத்து நிதியை திரட்டி அரசு ஒப்புதல்களை துரிதமாக பெற்றுக் கொடுத்து எல்லா உதவிகளையும் செய்து அவங்களோட நின்று அந்த நதியை சீரமைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பார். ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாத மக்களுடைய பிரச்சனைக்காக முன்னுரிமை கொடுக்காத இந்த எம்எல்ஏ என்ன செய்தார்? மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி இந்த விவசாயிகளுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நதி சீரமைப்பு பணியை தடை செய்கிறார். அதையும் மீறி இந்த மக்கள் இந்த பணியை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், எந்த பணமும் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், நானே உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லி பல ஆண்டுகள் அவங்கள இழுத்தடிச்சு கடைசியில் இது உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலைகளை பார்த்துட்டு போங்க, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறார். இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இந்த விவசாயிகள் திரும்பவும் மாவட்ட ஆட்சியரை அணுகி பல முயற்சிகள் செய்து அனுமதியை வாங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்பவும் உதவி செய்யாமல் இந்த பணியை நீங்கள் செய்ய அனுமதிச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் துணை ஆட்சியர்கிட்டையும் மிரட்டுறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பணி செய்யப்படாமல் இருக்குது. ஆனால் இந்த நதியை சீரமைச்சு கடைமடை வரைக்கும் தண்ணியை கொண்டு போய் எல்லா குளங்களையும் நிறைச்சிருந்தா இந்த விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் கிடச்சிருக்கும், நிலத்தடி தண்ணியும் கூடியிருக்கும். ஆனால் இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாத எம்எல்ஏ என்ன செய்கிறாரு? தாமிரபரணியிலேருந்து நான் பைப்பு போட்டு இந்த பகுதி மக்களுடைய தாகத்தை தீர்ப்பேன், வெள்ள கால்வாயில் எப்போல்லாம் வெள்ளம் வருதோ அப்போ உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியை காட்டி விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தருவேன், இந்த மாதிரி மக்கள் வரி பணத்தில் பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுறதுக்கான திட்டங்களை போடுறாரு. ஒரு தொகுதி மேம்படணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய மக்கள் பிரச்சனையை உணர்ந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏயை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். அப்படி தேர்ந்தெடுக்க நாம் தவறுனா திரும்ப இந்த தொகுதி முன்னேறதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது.